ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜி ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள் எபிசோட் 10. கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஆதித்ய தேவ் மதுராவை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆதியின் உள்ளுணர்வு மதுராவை பார்க்க கூற ஆதி மதுராவை காதலாக பார்க்க முயன்றான். ஆனால் மதுராவோ என்ன இப்படி வெறிச்சு பார்க்குறாங்க என்று மனதிற்குள் நினைத்தவள், என்ன ஆதி, சாப்பாடு நல்லா இல்லையா என்ன, ஏன் இப்படி வெறிச்சு பார்க்குறீங்க என்று அவள் கேட்க, என்ன வெறிச்சு பார்க்குறேனா என்று சொன்ன ஆதியோ மனதிற்குள், தேவைதாண்டா உனக்கு, அவளை போய் பார்த்தல, உனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை என்று நினைத்து கொண்டான். பிறகு மதுராவின் கைகளை பற்றிய ஆதியோ மெதுவாக அதை வருடிவிட மதுராவின் மனதிற்குள்ளோ, இவன் நமக்கு இன்னைக்கு பெரிய ஆப்பா வைக்க போகிறான் போலையே, ஒருவேளை காலையில் நம்ம இவனுக்கு பண்ணதுக்கு பதிலுக்கு எதனா சூடாக கையில் ஊற்ற போகிறானோ, அதான் தப்பிக்க கூடாதுன்னு கையை பிடிச்சி வச்சிருக்கான் போல பாவி என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க அதை அவள் முகம் காட்டி கொடுத்தது. அவளுடைய முகம் மாறுதலை பார்த்த ஆதியோ, என்ன பயமா இருக்க மதுரா என்று கேட்க, ஆமாம் என்னும் விதமாக அவள் தலையாட்டினாள். அப்பொழுது ஆதியோ, எதுவும் பண்ண மாட்டேன், உன்ன மாதிரியே உன் கை ரொம்ப சாஃப்டாக இருக்கு அதான் என்று ஆதி கூறினான். அதை கேட்ட மதுராவோ, என்ன வெயிலில் வந்ததில் மூளை குழம்பிடுச்சு போல, அதான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு என்று நினைத்து கொண்டாள். வெளியில் எதுவும் கூறவில்லை. ஓகே ஆதி, மதுரா கிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்லிடு, தென் அவ கூட நீ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று முடிவு பண்ண ஆதி அதை அவளிடம் சொல்ல வரும்போது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை எடுத்து காதில் வைத்தான் ஆதித்யதேவ். எதிர்முனையில் இருந்தது ஆதித்யனின் PA ரிஷப் தான். பாஸ், மேக்னா மேம் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்களே, அவங்கள பற்றி கண்டுபிடிக்க நீங்கள் சொன்ன மாதிரியே 2 பேரை போட்டு இருக்க பாஸ். அவங்க மேக்னா மேம் பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீக்லேயே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க என்று அவன் கூற, குட் ஜாப் ரிஷப் என்று கூறி ஆதி அழைப்பை துண்டித்தான். அப்பொழுதுதான் அவனுடைய கைகள் மதுராவின் கைகளை பிடித்திருப்பதை கண்ட ஆதி வெடுக்கென்று அவனுடைய கையை உருவினான். அதை பார்த்த மதுரா அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, ஆதி எதுவும் கூறாமல் அவனுடைய அறைக்கு சென்று விட்டான். உண்மையிலேயே மூளை குழம்பிடுச்சுதான் போல, அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு என்று மனதிற்குள் நினைத்த மதுராவோ வெளியில் வந்து பாட்டியுடன் அமர்ந்து கொண்டாள். மதுரா பாட்டியுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அப்போது யாரோ அக்கா என்று அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். வாசலில் நின்று கொண்டிருந்தது மித்ராதான். அவளை பார்த்தவுடன் மதுரா எழுந்து வாசலுக்கு சென்று, மித்ரா வா என்று கூறி அவளை அணைத்து கொண்டாள். என்ன மறந்துட்டேன்னு நினச்சேன் என்று மதுரா சொல்ல, மித்ராவோ, நான் மட்டும் வரல அக்கா, கூட யார் வந்திருக்காங்க பாரு என்று அவள் வாசலை காட்ட அங்கு வந்து கொண்டிருந்தார் சாரதா. அவரை பார்த்ததும் வெளியில் ஓடி சென்ற மதுரா அவரை கட்டி அணைத்து கொண்டாள். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணமா, எப்படியோ வந்துட்டீங்க இன்னைக்கு, வாங்க உள்ள வாங்க, வீட்டுக்கு வாங்க என்று மதுரா அழைக்க சாரதா வீட்டிற்குள் வந்தார். அப்பொழுது அவர்களை பார்த்த மாதவியும் பாட்டியும் வரவேற்றனர். மாதவியின் மனதிற்குள் இவர்கள் எதற்கு வந்தார்கள் என்ற எண்ணம்தான். ஆனால் வெளியில் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. நல விசாரிப்புகள் எல்லாம் முடிந்த பிறகு மாதவி அமைதியாக பாட்டி பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டார். பிறகு மதுராவே தான் யாரும் எதுவும் சொல்லவில்லை என்றவுடன் கிச்சனுக்குள் சென்று அவர்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். பாட்டியே பேச்சை தொடங்கினார். என்ன விஷயம் சாரதா, திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க? ஆதியோட தாத்தா எதனா வர சொல்லியிருந்தாரா என்ன என்று கேட்க, இல்லைம்மா இல்லை, மதுராவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் அவளை வந்து பார்க்கவே இல்லையே என்று சாரதா கூற, மாதவியோ, நேற்று தானே கல்யாணம் ஆச்சு,
ஒரு நாள் கூட உங்கள் பொண்ணை விட்டு உங்களால் இருக்க முடியலையா என்று விளையாட்டாக கேட்பதைப் போல் வேண்டுமென்று கேட்க, சாரதாவோ, அப்படி இல்லை சம்மந்தி, வீட்டிலேயே இருந்தா இப்போ திடீர்னு இல்லைன்னும் பொழுது கஷ்டமாக இருந்தது, அதான் ஒரு 8 பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி. அப்புறம் ஜெய் மித்ராவோட கல்யாணம் பற்றியும் பேசணும் இல்லை, இவளுக்கும் வயசாகிட்டு போகுது, அதான் என்று சாரதா கூற, அது மட்டும் இல்லை, ஆதி மாப்பிள்ளையையும் மதுராவையும் விருந்துக்கு கூப்பிடணும்ல, அதான் முறையாக கூப்பிடணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மகேந்திரன் உள்ளே வந்தார். அவரை பார்த்தவுடன் சாரதாவும் மித்ராவும் எழுந்து நிற்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க என்றார் மகேந்திரன். என்ன மித்ரா, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டியா என்று மகேந்திரன் கேட்க, அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் மாமா என்று மித்ரா பதில் சொன்னாள். என்ன தங்கச்சி திடீர்னு என்று மகேந்திரன் கேட்க, மாதவியிடம் கூறிய அனைத்தையும் மீண்டும் மகேந்திரனிடம் கூறினார் சாரதா. நீங்கள் மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கிறீங்களா என்று கேட்க, அதை கேட்ட மகேந்திரன், அதுக்கு என்னம்மா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, ஆதியை கூப்பிடுறேன், நீயே சொல்லு, கண்டிப்பாக வருவான் என்று கூறிய மகேந்திரன் மதுராவிடம் ஆதியை அழைத்து வர கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மதுராவின் மனமோ, எதுக்காக அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி இருந்தாலும் வரமாட்டேன்னு தான் சொல்லுவான், அவனுக்கு தான் தலையில் 2 கொம்பு முளைச்சிருக்கே, ஆதி இதெல்லாம் சொல்லிட்டா என்னால் நிச்சயம் அதை தாங்கிக்க முடியாது, மாமா வேற கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, பாட்டிதான் மதுராவை, மதுரா போய் ஆதியை கூட்டிட்டு வான்னு சொன்னான் என் பையன், காதில் விழலையா போ என்று சொன்னவர் சாரதாவிடம், உங்கள் பொண்ணு என்ன அடிக்கடி கனவுலகத்தில் போயிடுறா என்று கேட்க, அப்பொழுதுதான் மதுரா பாட்டி கூறியதை கேட்டுவிட்டு, தோ போய் கூப்பிடுறேன் என்று சொன்னவள் சென்று லிஃப்டில் ஏறி ஆதியின் அறை இருக்கும் தளத்திற்குள் சென்றாள். அங்கு அந்த கதவை தட்டப்போகும் பொழுது அவளுக்கு நேற்றைய நிகழ்வுகள் அனைத்தும் கண்முன் வந்து சென்றது. சரி விடு என்று நிகழ்காலத்திற்கு வந்த மது கதவை இருமுறை தட்டினாள். உள்ளே இருந்த ஆதியோ, எஸ் கமன் என்று கூற, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று நினைத்தவள் உள்ளே சென்று ஆதியின் முன் நின்றாள். அவளை பார்த்த ஆதியோ, நீ திருந்தவே மாட்டல, எனக்கே சலிச்சிருச்சு மதுரா, எதுக்கு வந்த இப்போ என்று கேட்க, எனக்கு ஒன்றும் இங்கே வரணும்னு ஆசை இல்லை என்று சொல்ல, இப்போ என்ன சொன்ன என்று ஆதி கேட்டவுடன், அது அது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அம்மாவும் மித்ராவும், அதான் பாட்டி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்று சொல்ல, ஆதி அவளை ஒரு நிமிடம் பார்த்து, அவ்வளவுதானா, வேற எதனா இருக்கா என்று ஆதி கேட்க, அப்போது மதுரா, ஆதி ஒரு நிமிஷம், நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வெளியே போகக்கூடாது, நீங்கள் தானே சொன்னீங்க, எங்கள் அம்மா தங்கச்சி முன்னாடி என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்காதீங்க ப்ளீஸ், நான் வேறு எதுவும் கேட்கல, இது மட்டும்தான், இதுக்கு பதிலாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் ப்ளீஸ் என்று மதுரா ஆதியிடம் கேட்க, எதை சொன்னாலும் கேட்பியா என்று ஆதி கேட்க, எதை சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆதி என்று சொன்ன மதுராவோ யோசித்தவள், ஐயோ அப்புறம் இவன் எதனா வில்லங்கமாக கேட்டுட்டானா என்று முடிவு எடுத்தவள், ஒரு லிமிட் தான், நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் கேட்கக்கூடாது ப்ளீஸ் என்று கேட்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ சொன்னா நான் செய்யணுமா என்ன, பொடி என்று ஆதி அறையை விட்டு வெளியே சென்றான். அவன் பின் மெதுவாக வந்த மதுராவோ அவன் மீதே மோதி நின்றாள். என்ன மேடம், கண்ணு தெரியலையா என்று ஆதி கேட்க, சாரி கவனிக்கலை என்று மது சொல்ல, ப்ளீஸ் நான் சொன்னது மட்டும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன் என்று சொல்ல, அமைதியாக சென்று லிஃப்டில் ஏறிக்கொண்டான் ஆதித்யன். மதுராவும் அவனை பின்தொடர்ந்தாள். மித்ராவின் திருமணத்தை குறித்து அவர்கள் கீழே பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது ஆதி அங்கு வந்தான். அவனை பார்த்த சாரதா எழுந்து நிற்க, அதை கவனித்த மதுராவோ, இவன் நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நல்லவன் இல்லைம்மா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆதியோ அவரை பார்த்து எதுவும் கூறாமல் வந்து சோபாவில் அமர்ந்து கொண்டான்.
சாரதாவே பேச்சை தொடங்கினார். அது அது மாப்ள என்று அவர் தயக்கத்துடன் கூற, என்ன யோசிக்கிறீங்க? எதுக்கு இவ்வளவு தயக்கம்? உங்கள் மாப்பிள்ள தானே, தைரியமாக சொல்ல வேண்டியது தானே என்று மாதவி சொல்ல, இதோ சம்மந்தி என்று கூறிய சாரதாவும், ஆதி மாப்பிள்ள, அது நாளைக்கு உங்களுக்கும் மதுராவுக்கும் விருந்து வைக்கலான்னு இருக்கோம். அதனால் நாளைக்கு காலையிலேயே மதுராவை கூட்டிகிட்டு வரீங்களா என்று கேட்க, ஒரு நிமிடம் மதுராவை திரும்பி பார்த்தான் ஆதித்யன். அவளோ கண்களால் அவனிடம் இறைஞ்சினாள், ப்ளீஸ். பின் ஆதி 2 நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு, கண்டிப்பாக வரேன் ஆண்டி என்று கூறியவுடன் தான் மதுராவுக்கு மூச்சே வந்தது. பின் மித்ராவே ஆதியிடம் வந்து பேச ஆரம்பித்தாள். என்ன மாமா, எங்கள் அக்கா கிட்ட கண்ணிலேயே பேசுகிறீங்க, பெர்மிஷன் எல்லாம் கேட்குறீங்க போல என்று அவள் ஆதியிடம் விளையாட்டாக பேச, அதை கேட்டுக்கொண்டிருந்த மதுராவோ, யாரு இவனா? அவனா சும்மா சொன்னாலே கேட்க மாட்டான், இதில் என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறானா என்று மனதிற்குள் நினைத்தவள் வெளியில் சிரித்து வைக்க, அதை கவனித்த மித்ரா, பார்த்தீங்களா மாமா அக்காவை? அவளை பற்றி உங்ககிட்ட சொன்னதும் அக்கா எப்படி வெக்கப்படுறா சொல்லி என்று மித்ரா சொல்ல, தலையில் அடித்து கொள்ளாத நிலைதான் மதுராவிற்கு. ஆனால் இவை அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஆதித்யதேவ். பின் அவர்கள் கிளம்பும் பொழுது அவள் அருகில் வந்த சாரதா மதுராவிடம், மது, உனக்கே தெரியும்ல, நான் உன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இப்போது உனக்கு போட முடியாதுன்னு சொல்லி. கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் உனக்கு ரெடி பண்ணுறேன் என்று கூற, பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த மித்ரா, அம்மா உங்களை பாட்டி கூப்பிட்டாங்க என்று சொல்ல, சாரதா மதுராவிடம் கண் காட்டி விட்டு செல்ல, மதுராவின் அருகில் வந்த மித்ராவோ, அக்கா எப்போ வேலைக்கு போகிறதா இருக்க? மறந்துட்டியா? வீட்டோட லோன் உன் பேரில் தான் இருக்குன்னு சொல்லி. அந்த லோனை நீ கட்டலனா அந்த வீடு நமக்கு இல்லை. நீ கூலாக இருக்க, எனக்கு தான் இங்கே பயமாக இருக்குது தெரியுமா? நீ கட்டலனா நான் தானே அதை கட்டணும். தயவு செஞ்சு இதை நான் காரணம் சொல்லி அதை என் தலையில் கட்டாத, புரியுதா மது? எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேலைக்கு போகிற ஐடியாலாம் கொஞ்சம் கூட கிடையாது. நான் என் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், பார்த்துக்கோடி என்று சொல்லிவிட்டு மித்ரா கிளம்பிவிட்டாள். அதை கேட்டு மதுராவின் மனம்தான் கவலைப்பட்டது. இவ எதுக்கு இப்படி பேசுகிறா என்று மனதிற்குள் நினைத்தவள் வெளியில் சென்று சாதாரணமாக முகத்தை வைத்து கொண்டு அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். அவர்கள் சென்றதும் ஆதியிடம் சென்ற மதுராவோ, தேங்க்யூ ஸோ மச் ஆதி, நீங்கள் வெளியில் எதுவும் வரமாட்டேன்னு சொல்லிடுவீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி எதுவும் சொல்லலை, தேங்க்யூ ஸோ மச் ஆதி என்று அவள் சொல்ல, ஆதியோ மதுராவிடம், நான் உன்கிட்ட வரேன்னு சொன்னேனா என்ன? நான் எல்லாம் வரமாட்டேன் என்று ஆதி கூற, அங்கு வந்த மகேந்திரனோ, அதெல்லாம் வருவாமா, நீ போ, நான் பேசுகிறேன் என்று மதுராவை அனுப்பி வைத்தார். மகேந்திரனுடன் பேசிவிட்டு மேலே வந்த ஆதி மதுராவிடம், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாம், நான் கூட வரேன் என்று சொல்லிவிட்டு செல்ல, மதுராவிற்கு மித்ரா கூறியது எல்லாம் பின் சென்று விட்டது. ஆதி வருகிறான் என்பதே அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்வுடன் அவள் உறங்க சென்று விட்டாள். இங்கு ஆரவோ அவனுடைய அன்னை கூறியதற்காக வீட்டிற்கு வந்து தயாராகிவிட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவனுடைய அன்னையின் ஊரான சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சின்ன கிராமத்திற்கு வாகனத்தை செலுத்தினான். அவனுடைய மனதிற்குள் பல எண்ணங்கள். அம்மா வேறு சீக்கிரம் வர சொன்னாங்க, எனக்கு மீட்டிங் இல்லைனா சீக்கிரம் போயிருக்கலாம் என்று மனதிற்குள் புலம்பியவன் இரவு 11 மணி அளவில் அந்த கிராமத்தை அடைந்தான். அப்பொழுது அவனுடைய அன்னை கூறியிருந்த வீட்டிற்கு முன் சென்று கதவை தட்ட, உள்ளே இருந்து வந்து கதவை திறந்தார் ஆனந்தி. அவரை பார்த்தவுடன் அவருடைய உடலில் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து எதுவும் இல்லை என்றதும் அவரை அழைத்து கொண்டான் அரவ். ஐ எம் ரியலி worried about you அம்மா,
நல்லா இருக்கீங்களா என்று கேட்க அவர் ஐ எம் ஃபைன் ஆரவ் என்று கூறிய பிறகே அவரை விட்டான். அப்புறம் ஏன் திடீர்னு வர சொன்னீங்கம்மா என்று ஆரவ் கேட்க, அது அப்புறம் சொல்கிற ஆரவ், ஒன்றும் இல்லை, உள்ளவா என்று அவனை அழைத்து சென்றான். அது அந்த காலத்தில் முற்றம் வைத்து கட்டப்பட்ட பழமையான கிராமத்து வீடு. ஆரவ் அவனுடைய அன்னைக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். அப்போது அவனை பார்த்த ஆனந்தி, என்ன வேகமாக டிரைவ் பண்ணிட்டு வந்த போல என்று கேட்க, நான் உங்களை பற்றி நினச்சி பயந்துட்டேன்னு சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையா? ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்குறீங்க என்ற ஆரவ், எதுக்காக வர சொன்னீங்க? எமர்ஜென்சின்னு சொன்னீங்க என்று சொல்ல, அதை நாளைக்கு பேசிக்கலாம் என்று கூறிய ஆனந்தி, சாப்பிட்டியா என்று கேட்க, இல்லைம்மா என்று கூறியவுடன் உள்ளே சென்று அவனுக்காக தோசை சுட்டு கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டிவிட்டார். அவரை பார்த்த ஆரவ், உண்மையா எதுவும் இல்லை தானம்மா என்று கேட்க, ஒன்றும் இல்லடா என்று அவர் சொன்னார். அப்போது உங்கள் அண்ணன் கூட ப்ராப்ளம் சால்வ்டுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இந்த வீட்டில் தனியாக இருக்கீங்க? இது யாருடைய வீடு என்று அவன் கேள்வி எழுப்ப, இது உங்கள் தாத்தா பாட்டி வீடு தான் ஆரவ். அப்புறம் எங்கள் அண்ணன் கூட பிரச்சனை எல்லாம் சரியாகிடுச்சு, நீ வரி பண்ணிக்காத. இன்னொரு விஷயம், நாளைக்கு காலையில் குலதெய்வ கோவிலுக்கு போகணும். அங்கே என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ ஒரு 4 மணிக்கு ரெடியாகு என்று அவர் கூற, சரி என்னும் விதமாக அவன் தலையசைத்தான். பின் ஆனந்தி, ஃபோன் யூஸ் பண்ணாமல் போய் தூங்குடா, அப்புறம் காலையில் மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது என்று அவர் கூற, சரிம்மா என்ற ஆரவ் அறைக்கு சென்று படுத்து கொண்டான். அந்த கிராமத்து வீட்டில் இருந்ததாலோ என்னவோ அந்த கிராமத்து காற்று அவன் மேனியை தழுவ நல்ல உறக்கத்திற்கு சென்றான் ஆரவ். இங்கு மதுராவோ நாளை ஆதி அவளை அழைத்து செல்கிறேன் என்று கூறியதால் மகிழ்ச்சியுடன் உறங்கினாள். அனைவருக்கும் விடியல் பல ஆச்சரியங்களையும் அதிர்ச்சியையும் வைத்து கொண்டுள்ளதை அறியாமல் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அந்த அதிகாலை நேரத்தில் யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆரவ் என்று ஆனந்திதான் வெளியில் இருந்து அழைத்து கொண்டிருந்தார். அப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்து மணியை பார்க்க அது 4:30 என்று காட்டியது. உடனே, ஓ ஷிட், ஐ எம் கம்மிங் மாம் என்று சொன்ன ஆரவ் சென்று கதவை திறக்க அவன் விழிகள் விரிந்தது. பின் இருக்காதா, அங்கு அவன் அன்னை பட்டுப்புடவையில் தயாராகி நின்று கொண்டிருந்தார். வாவ், யூ லுக் கார்ஜியஸ் மாம் என்று ஆரவ் சொல்ல, எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும், நான் உன்னை ஒரு 4 மணிக்கு எழுந்துக்க சொன்னேன் என்று அவர் சொல்ல, ஆரவ், இல்லைம்மா, நைட் லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தல, அதான் டயர்டாக இருந்துச்சு, ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை மிஸ் பண்ண மாட்டோம் என்று சொன்ன ஆரவ், கீழே வெயிட் பண்ணுங்கம்மா, நான் ரெடியாகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆரவ் என்று அழைத்த ஆனந்தி அவனிடம் ஒரு ஆடையை கொடுத்து, இதை போட்டுட்டு வா என்று சொல்ல, அதை பார்த்த ஆரவ், இது என்ன வேஸ்டியான் ஷர்ட் மாதிரி இருக்கு என்று கேட்க, இங்கெல்லாம் கல்யாணத்துக்கு இதை தான் போட்டுட்டு வருவாங்க, சீக்கிரம் போய் ரெடியாக ஆரவ் என்று ஆனந்தி சொல்லிவிட்டு செல்ல, சிறிது நேரத்திலேயே ஆரவும் தயாராகி வந்தான். பார்க்க உண்மையில் கிராமத்து காலை போல இருந்தான். 6 அடி, கூரிய விழி, படிக்கட்டு தேகம், மாநிறம் என அனைவரையும் கவரும் வண்ணம் பேரழகுடன் அவன் இருந்தான். அவனை பார்த்த ஆனந்தியோ அவனுக்கு நெட்டி முறித்தார். எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ என்று சொல்ல, என்ன காம்ப்ளிமெண்ட் எல்லாம் பலமாயிருக்கு, நான் உங்களுக்கு கொடுத்ததுனால திருப்பி எனக்கு தரீங்களா என்று கேட்க, எதுவும் சொல்லக்கூடாதே உன்கிட்ட என்று சொன்ன ஆனந்தி, டைம் ஆகிடுச்சு, ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரம் வா ஆரவ் என்று சொல்லிவிட்டு அவனை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றார். போகும்பொழுது அவன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு மீண்டும் இந்த வீட்டிற்கு வரும்பொழுது இருக்காது என்பது அவனுக்கு தெரியாது. கோவில் அருகில் சென்று கார் நின்றவுடன் அதிலிருந்து இறங்கிய ஆனந்தி, சீக்கிரம் வா ஆரவ் என்று அழைக்க, காரை பார்க் செய்து வந்த ஆரவ், இப்படி அவசரப்படுறீங்க, அவ்வளவு முக்கியமா என்ன? அதான் வேணான்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அப்புறம் ஏன் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது
நடப்பதை நிறுத்திய ஆனந்தி திரும்பி அவனை முறைத்து பார்க்க, எனக்குன்னு இருக்கிறது ஒரே சொந்தம், புரியணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, நான் எதுவும் சொல்லலாமா என்று ஆனந்தியை பின்தொடர்ந்து அந்த கோவிலுக்குள் சென்றான் ஆரவ். அவனுக்காக அங்கு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருப்பதை அறியாமல் உள்ளே சென்ற ஆரவை பார்த்த அனைவரும் அவனை கட்டி அணைத்து நலம் விசாரித்தும் அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தினர். அப்பொழுது அந்த ஹோம குண்டலத்திற்கு முன்பாக ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தை கூட ஆரவ் சரியாக பார்க்கவில்லை. அவன் அருகில் வந்த ஆனந்தியோ ஆரவ் என்று அழைக்க, அவர் பக்கம் திரும்பி என்னவென்று கேட்க, இந்த மாலையை போட்டுட்டு போய் மணமேடையில் உட்காரு என்று அவர் சொன்னதுதான் தாமதம். ஆரவ் உண்மையில் அதிர்ச்சி நிலைக்கு சென்று வந்தான். வாட் வாட் கமகை, என்ன சொன்னீங்க என்று கேட்க, இந்த மாலையை போட்டுட்டு போய் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காருன்னு சொன்ன ஆரவ் என்று ஆனந்தி சொல்ல, அம்மா அவளுக்கு தானே கல்யாணம், அப்போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் தானே அங்கே போய் உட்காரணும், அவன் எங்க என்று ஆரவ் கேட்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை பார்த்தா என்னம்மா நம்மளை பற்றி நினைப்பாரு என்று ஆரவ் சொல்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையே நீ தான் ஆரவ் என்று ஆனந்தி கூறியது தான் போதும். அவன் வெடித்து சிதற ஆரம்பித்தான். அப்பொழுது அவனுடைய கையை பிடித்து ஒரு ஓரமாக அழைத்து சென்ற ஆனந்தியோ, கத்தாத ஆரவ் என்று சொல்ல, எப்படி கத்தாமல் இருக்க முடியுமா, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட்டீங்க, இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க, என்னால் முடியாதுமா, அவள் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, என்னால் முடியவே முடியாதுமா என்று ஆரவ் சொல்ல, உங்களுக்கு என் லைஃப்பை விட அந்த பொண்ணு முக்கியமாக போயிட்டால என்று ஆரவ் கேட்க, அப்படி இல்லை ஆரவ், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ என்று ஆனந்தி சொல்ல, எனக்கு இப்போ புரியுதுமா, உங்கள் அண்ணா எதுக்கு உங்ககிட்ட பேசினாங்கன்னு சொல்லி. அவங்க பொண்ணு சரியான பட்டிக்காடு, அவளை ஏன் தலையில் கட்டுறதுக்காக பார்த்துருக்காங்க. அதான் நல்ல வசதியாக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் அவளை நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க என்று அவன் பேசிக்கொண்டே செல்ல, அவனுடைய கன்னத்திலேயே அறைந்தார் ஆனந்தி. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசாத ஆரவ், நான் தான் அவங்க பொண்ணை உனக்கு கொடுக்க சொல்லி கேட்டேன். இன்னைக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் அப்போது நானும் நீ சொன்ன அந்த பட்டிக்காடு தான் ஆரவ். அன்னைக்கு உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இந்த ஊரே எதிர்த்துருச்சு, ஆனால் என் அண்ணா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அப்பா கூட என்னை அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சென்னையில் உருவாக்கின பிஸ்னஸ் தான் இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க. எங்கள் அண்ணா தகுதி பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டார் ஆரவ், நீயும் பிறந்திருக்க மாட்ட என்று அவர் சொல்ல, அம்மா என் நிலமையை புரிஞ்சுக்கோங்க, நான் எப்படி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா என்று ஆரவ் சொல்ல, உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் யாரும் இல்லை ஆரவ், உனக்கே தெரியும்ல, உங்கள் அப்பா சைடில் இருந்து யாருமே வந்து நம்ம பார்த்தது கூட கிடையாது. கடவுளாக பார்த்து கொடுத்த வாய்ப்பு ஆரவ், நான் எங்கள் அண்ணா கூட சேர ஒரே வாய்ப்பு ஆரவ், இது மட்டும்தான். அவங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லைடா. எங்கள் அண்ணனுக்கும் அதான் விருப்பம், அவளுக்கு என்னடா குறை, எங்கள் அண்ணன் பொண்ணு எனக்கு மருமகளா வரணும்னு கேட்டால் தப்பா ஆரவ், உன்னுடைய அம்மாக்காக இதை கூட நீ செய்ய மாட்டியா என்று ஆனந்தி கண் கலங்கி அவனை பார்த்து கேட்க, அப்போது ஐயரோ, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ, நாழி ஆகுது என்று சொல்ல, ஆனந்தி அவனை பார்த்து போ என்னும் விதமாக கேட்க, ஆரவோ 2 நிமிடம் கண்களை மூடியவன் முடிவு எடுத்தவனாக கண்களை திறந்து ஆனந்தியை பார்த்துவிட்டு வாசலை நோக்கி புறப்பட்டான். ஆரவின் வாழ்வில் அடுத்து நடக்கப் போவது என்ன? அந்த திருமணத்தை செய்து கொள்வானா அல்லது அதிலிருந்து தப்பிப்பானா? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.